வணக்கம். முதன்மை செய்திகள் 5 பார்க்கலாம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வழக்கின் விசாரணை குறித்து எந்தவித ஐயப்பாடும் எழுப்பப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது எனவும் முதல்வர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமாரை தனிப்படை காவலர்கள் தாக்கும் அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமாரை தனிப்படை காவலர்கள் சுற்றி நின்று பைப் மற்றும் கட்டையால் கொடூரமாக அடிக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது. திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கு குறித்து மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் முழுமையான விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விசாரணை தொடர்பான அறிக்கையை வரும் 8ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. சிவகங்கை இளைஞர் அஜித்குமாரின் பிறப்புறுப்பிலும் வாயிலும் மிளகாய் பொடி போட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டிய நிலையில் அரசு தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். காவல்துறையினர் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றியது கொடூரமாக உள்ளது எனவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளது. இளைஞர் அஜித்குமார் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளாட் அமர்வு, நகை காணாமல் போன வழக்கில் போலீசார் ஏன் FIR பதியவில்லை என கேள்வி எழுப்பியது. யாரை காப்பாற்ற முயற்சி நடைபெறுகிறது? யாருடைய உத்தரவின் பேரில் விசாரணை சிறப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டது என அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்தனர். ரொம்ப சாரிமா, நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் தாயாரிடம் முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கோரிய காட்சிகளே இவை. காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் பெரியகருப்பன் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் அஜித்குமாரின் தாயார் மற்றும் சகோதரரிடம் தொலைபேசி வாயிலாக பேசினார். அஜித்குமாரின் குடும்பத்தினருடன் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் உரையாடியது அலட்சியத்தின் உச்சம் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், அஜித்குமாரை திமுக அரசு கொலை செய்துவிட்டதாகவும், கொலை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதுதான் அதற்கான பதிலா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல மீனம்பாக்கத்தில் பேட்டியளித்த அவர், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீதிமன்றம் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். நிரந்தர வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளதாக இளைஞர் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் தெரிவித்தார். தொலைபேசியில் பேசிய முதல்வரிடம் நிரந்தர வேலை கோரியதாகவும் அதற்கு ஏற்பாடு செய்வதாக முதல்வர் தெரிவித்ததாகவும் நவீன்குமார் கூறினார். அஜித்குமாரின் உடலில் 44 இடங்களில் காயம் இருப்பதை அறிந்து நீதிபதி அதிர்ச்சியடைந்ததாக வழக்கில் ஆஜரான மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி டிபேன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என நீதிபதி குறிப்பிட்டதாக தெரிவித்தார். திருப்புவனம் லாக்அப் மரண விவகாரத்தில் சிவகங்கை SP ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ராமநாதபுரம் SP சந்தீஷ் கூடுதல் பொறுப்பாக சிவகங்கை SP பொறுப்பை கவனிப்பார் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதேபோல மானாமதுரை DSP சண்முக சுந்தரமும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையத்திற்குள் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். உயரதிகாரி கூறியதால் தனிப்படை காவலர்கள் சென்றதாகவும் 6 பேரின் குடும்பங்கள் என்னவாகும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் எனவும் கூறினர். மேலும் தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சின்னகாமன்பட்டியில் செயல்படும் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மருந்து கலவை செய்யும் அறையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 8 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக போர்மேன் நடராஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆலை உரிமையாளர், மேலாளர் உள்பட 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும்,
படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். திருப்பூர் இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை விவகாரத்தில் முறையான விசாரணைக்கு அழுத்தம் தரக்கோரி பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் மனு அளித்தனர். தனது மகளின் இறப்பு வழக்கில் அரசியல் கட்சிகளின் தலையீடு இருப்பதாக உயிரிழந்த இளம்பெண் ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமணமான 4 நாட்களில் இளம்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். 1 சவரன் நகையை கேட்டு மணமகன் வீட்டார் துன்புறுத்தியதாகவும், வரதட்சணை கொடுமை என்றும் பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்தனர். பிரதமர் மோடி 5 நாடுகளுக்கு 8 நாள் சுற்றுப்பயணமாக புதன்கிழமை புறப்படுகிறார். ஆப்பிரிக்க நாடான கானாவுக்கு முதலில் செல்லும் பிரதமர் மோடி அடுத்து கரீபியன் நாடான ட்ரினிடாவுக்கு செல்கிறார். 3வது நாடாக அர்ஜென்டினா செல்லும் பிரதமர் அடுத்து ஜூலை 5ஆம் தேதி பிரேசில் செல்கிறார். அங்கு நடக்கும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் வெளிநாட்டு பயணத்தின் கடைசி கட்டமாக ஆப்பிரிக்க நாடான நமீபியாவுக்கு சென்றுவிட்டு பின்னர் தாயகம் திரும்புகிறார். பிரச்சினைகள் அதிகமாகும் நேரங்களில் பிரதமர் மோடி வெளிநாடு சென்று விடுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். பிரதமரின் முடிவு காரணமாகத்தான் ஆபரேஷன் சிந்தூரில் முதல் 2 நாட்கள் இந்தியாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே கூறியுள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் தேசிய கூட்டுறவு கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும், இதன் மூலம் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இக்கொள்கை மூலம் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் கூட்டுறவு சங்கங்கள் நிறுவப்படும் என்றும், ஓராண்டுக்குள் 2 லட்சம் ஆரம்ப நிலை விவசாய கடன் சங்கங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பயங்கரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இந்தியாவுக்கு முழு உரிமை உள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குவாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் மற்றும் ஜப்பான் அமைச்சர் ஐவை ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பிருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பரப்புரையை மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்தால் ஆலோசித்து அவற்றை சேர்ப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். தாவேகா கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஜூலை 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரி பகுஜன் சமாஜ் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசு எடுத்து நடத்துவதற்கு ஏராளமான தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கையில் டாஸ்மாக் கடையை ஏன் நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடை திறக்க தடை கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வு, அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அதிகரித்து வருவதாக கூறினர். தமிழ்நாட்டில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையிலான நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 46.7 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை 1853 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் வாய்ப்பு ஏற்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புகழ்பெற்ற ஆணி திருமஞ்சன தரிசன திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி புனித நீர் கலசம் யானை மீது வைத்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதையொட்டி கோயில் முன்பு கடலில் இருந்து புனித நீர் எடுக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க சண்முக விலாச மண்டபத்தில் சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசு தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை காலியாக உள்ள சுமார் 15,000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
12 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர் நியமனம் இல்லாததை அவர்கள் சுட்டிக்காட்டினர். 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் உதவி ஆய்வாளர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு அதே பகுதியில் வசிக்கும் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் ராஜி பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. மருத்துவர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் ராஜி மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சித்தராமையாவின் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு வலிமை சேர்ப்பதே இப்போதைய சூழலில் முக்கியமானது என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சிவக்குமார் முதல்வராக்கப்பட வேண்டும் என பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இக்பால் ஹுசேனுக்கு விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 40ஐ கடந்துள்ளது. படுகாயமடைந்தவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ரசாயன கலவை இயந்திரத்தில் விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் அலக்நந்தா ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ருத்ரபிரயாகில் உள்ள சிவன் கோயிலில் சிவபெருமானின் சிலையை மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகள் சேதமடைந்தன. வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சயாதி என்ற கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் மண்ணில் புதைந்தன. அங்குள்ள பாண்டோ அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரால் பியாஸ் என்னும் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்தது. ஜூலை 5ஆம் தேதி மராத்தி வெற்றி தினம் என்ற தலைநகர் டெல்லியில் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் போடுவதற்கு விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான டீசல் வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. பழைய வாகனங்கள் விடும் புகையால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் அவற்றின் பயன்பாட்டை தடுக்கும் நோக்கில் அவற்றுக்கு எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கும் ரயில் ஒன் என்ற புதிய மொபைல் செயலியை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதில் நடப்பு நேர டிக்கெட் முன்பதிவு, நடைமேடை சீட்டு, முன்பதிவு விவரங்கள் அறிதல், உணவுக்கு பதிவு செய்தல் என பல்வேறு சேவைகளை பெற முடியும். இந்த செயலியை ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ஆகிய இயங்கு தளங்கள் கொண்ட ஸ்மார்ட் போன்களில் பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கொல்கத்தாவில் 24 வயது சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றச்சாட்டுக்குள் உள்ளானவர்களின் DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மோனோஜித் மிஸ்ரா, பிரதீப் முகர்ஜி, சயித் அகமது மற்றும் சட்டக்கல்லூரி காவலாளி உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து 9 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் அதிகளவு மாரடைப்பு பாதிப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் அதுகுறித்து நிபுணர்கள் குழு விசாரிக்க சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் முன் எப்போதும் இல்லாத வகையில் 18 மாரடைப்பு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 10 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தாய்லாந்து பிரதமர் பெட்டோங்டான் ஷினவத்ராவை பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்து அந்நாட்டு அரசமைப்பு சாசன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து எல்லையில் கம்போடியா ராணுவ வீரர் கொல்லப்பட்டது சர்ச்சையானது. இது தொடர்பாக கம்போடியாவின் முன்னாள் பிரதமருடன் ஷினவத்ரா தொலைபேசியில் பேசினார். அப்போது தங்கள் ராணுவ தளபதியையே அவமதிக்கும் வகையில் பேசிய விவகாரத்தில் ஷினவத்ரா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் சுமார் 140க்கும் அதிகமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் படையினர் தெரிவித்துள்ளனர். செவ்வாயன்று நடைபெற்ற தாக்குதலில் 31 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஜூலை மாதத்திற்கான தலைவர் பொறுப்பை பாகிஸ்தான் ஏற்றுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக பதவியேற்ற பாகிஸ்தானுக்கு சுழற்சி முறையில் தற்போது தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தற்காலிக உறுப்பினர்களாக உள்ள 10 நாடுகளுக்கும் சுழற்சி முறையில் தலைவர் பதவி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்தை ஆதரித்து வருவதாக பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் தலைவராக பொறுப்பேற்றுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சீனாவிடமிருந்து வலிமை வாய்ந்த J-10C ரக விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது.
ரஷ்யாவிடம் ஏற்கனவே சுகோய் 35 ரக விமானங்களை ஈரான் கேட்டிருந்த நிலையில் அவை வந்து சேர்வதில் நீண்ட தாமதம் நீடிக்கிறது. 50 விமானங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் தற்போது வரை 3 மட்டுமே வந்து சேர்ந்துள்ளது. இச்சூழலில் சீனாவின் J-10C விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. சீனாவின் ஹியூபை மாகாணத்தில் பெய்த வரலாறு காணாத மழையால் சியாங்ஃபென் நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளத்தில் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. 18,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் துருக்கியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் மக்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயின் காரணமாக 50,000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இஸ்மீர், ஜகாரியா மற்றும் மனிசா பிராந்தியங்களில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிர்மிங்ஹாம் நகரில் இன்று தொடங்குகிறது. சுப்மன் கில் தலைமையில் களமிறங்கும் இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவை களமிறக்குவது குறித்து கடைசி நேரத்திலேயே முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. 2 சுழற்பந்து வீச்சாளர்களை களமிறக்க இந்திய அணி பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கவுண்டி கிரிக்கெட்டில் சரை அணி 820 ரன்கள் குவித்து புதிய சாதனை படைத்துள்ளது. துர்காமணிக்கு எதிரான ஆட்டத்தில் 9 விக்கெட் இழப்பிற்கு 820 ரன்கள் குவித்து சரை அணி டிக்ளேர் செய்தது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டாம் சிப்லி முச்சதமும், சாம் கரன், வில் ஜாக்ஸ், லாரன்ஸ் ஆகிய வீரர்கள் சதமும் விளாசினர். இதன் மூலம் 126 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களின் அதிகபட்ச ரன் எண்ணிக்கை சாதனையை சரை முறியடித்துள்ளது. 1899இல் சோமர்செட் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 811 ரன்கள் என்ற முந்தைய சாதனையை சரை அணி முறியடித்துள்ளது. சர்வதேச மகளிர் 20 ஓவர் போட்டிகளுக்கான மட்டையாளர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் 2020 போட்டியில் சதம் விளாசியதை அடுத்து தரநிலையில் அவருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் பெத் முனி முதல் இடத்திலும், வெஸ்ட் இண்டீஸைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர் ஹெய்லி மேத்யூஸ் 2வது இடத்திலும் உள்ளனர். நடிகை ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன் தம்பதியினர் விவாகரத்து செய்யப்போவதாக வதந்தி பரப்புவோருக்கு நடிகர் அபிஷேக் பச்சன் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். ஆன்லைனில் இதுபோன்ற செய்தியை பரப்புபவர்கள் துணிச்சல் இருந்தால் நேரில் வந்து எனது முகத்துக்கு நேராக சொல்லுங்கள் என்றும் நடிகர் அபிஷேக் பச்சன் ஆவேசமாக கூறியுள்ளார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.